எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம வீட்டில் செய்கிற ஸ்வீட்ஸ்னாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது மால்புவா. இதை நம்ம சர்வ் பண்ணும்போது இந்த ரப்ரியில் வச்சு சர்வ் பண்ண போகிறோம். வாங்க இந்த என்டையர் ஸ்டெப்ஸ், ப்ராசஸ், இந்த மெத்தட் எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு காட்டுறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 3 டீஸ்பூன் இனிப்பு இல்லாத கோவா போடுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆயிடும். மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை ரூம் டெம்பரேச்சரில் 12 மணி நேரம் புளிக்க விடுங்க. அடுத்து ரப்ரி பண்ணுறதுக்கு நான் 1 கப் வால்நட் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வால்நட்டை 2 மணி நேரம் ஊற வைங்க. வால்நட்ஸ் ஊற வைக்கிறதுனால நல்ல சாஃப்ட் ஆகிடும். ஸோ நம்ம ரப்ரியில் ஆட் பண்ணும்போது நல்ல பிளெண்ட் ஆகிட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரப்ரி பண்ணுறதுக்கு நான் முழு கொழுப்புள்ள பால் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். வால்நட் நல்லா ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் இதை கட் பண்ணிக்கலாம். வால்நட்டை நல்ல பொடியை கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சிடுச்சு, பாதியாக வற்றி வந்துடுச்சு. இப்போ இதில் 1 சிட்டிகை குங்குமப்பூ போடுங்க. அடுத்து 1/2 கப் சர்க்கரை சேர்க்குறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நறுக்குன வால்நட்டை போடுங்க. வால்நட் சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பால் நல்ல கெட்டியாக க்ரீமியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, ரப்ரி நல்லா திக்காயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. ரப்ரி நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆயிடும். சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு கடாயில் 2 கப் தண்ணி ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 1/2 கப் சர்க்கரை போடுறேன். அடுத்து 2 ஏலக்காய் போடுங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க. சர்க்கரை கரைஞ்சதும் 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தனியாக வச்சிருங்க. நெக்ஸ்ட் மால்புவா போடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். பாருங்க, மாவு நல்லா புளிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அடுத்து 1 கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றுங்க. மால்புவா ஒரு பக்கம் வெந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் அடுத்த பக்கம் மெதுவாக திருப்பி போடுங்க. எண்ணெயை வடிச்சதும் மெதுவாக சர்க்கரை பாகில் போடுங்க. சர்க்கரை பாகில் 2 நிமிஷத்துக்கு மால்புவாவை ஊற வைங்க. மால்புவாவை வால்நட், ரப்ரி அப்புறம் குங்குமப்பூ வச்சு சர்வ் பண்ணுங்க.
அருமையான மால்புவா வித் ரப்ரி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ்னால் உங்களுக்கு நார்மலாக ஸ்வீட் ஷாப்ஸில் கிடைக்காது. ஸோ வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் டின்னர்ஸ், கெட் டுகெதர்ஸ், பார்ட்டிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ் நீங்கள் செஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த ரெசிபியில் வந்து நான் வால்நட்ஸ் போட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் போட்டு இதை நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.